ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சுரேந்திர பிரியில் எடுத்த அடுத்த ஒரு விலாகு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் எடுத்த ஒரு அவதாரம். விஸ்வரூப தரிசனம். அது நிறைய கையெல்லாம் இருக்கும் போர் நடக்கும்போது அப்போ எடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய சாமி, சிவன், அப்புறம் வேமுலவாடால உள்ள சாமி அந்த மாதிரி நிறைய இருக்கும். குண்டூர். இங்க வந்து சிவன் சாமி பார்த்தீங்கன்னா, நெறைய இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த சாமிக்கு மேல பார்த்தீங்கன்னா, அங்க பல்லியுமே இருக்கும். வாங்க இப்ப வந்து வைகுண்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு பகவான் எடுத்த ஒரு அவதாரம். இது நம்ம ஊர்லலாம் மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா, வளர்பிறை ஏகாதசியில வந்து சொர்க்கவாசல் திறப்பாங்க. அதுதான். நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு லோகம். அது விஷ்ணு சாமியோட பிறப்பு, இறப்பு அதெல்லாம் நடந்தது. இது பார்த்தீங்கன்னா, ராமாயணம். எல்லாருக்குமே ராமாயணம் வந்து கதை தெரிஞ்சிருக்கும். இது வால்மீகி முனிவர் வந்து சமஸ்கிருதத்துல எழுதியிருப்பாங்க. அத மாத்தி வந்து கம்பர் வந்து தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அதுதான் ராமாயணம். நெறைய இருக்கும். அதுல கதையெல்லாம். அது உங்களுக்கு பார்த்தா ஒரு அளவுக்கு தெரியும். இது 14 ஆண்டு வனவாசத்துக்கு போனது, அப்புறம் சீதை, ராவணன்லாம் கடத்துறது, போரிடுறது அது எல்லாமே நெறைய இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், பட்டாபிஷேகம் இதெல்லாம் எங்க படிச்ச மாரி உங்களுக்கு தோணும். அது வரும் ராமாயணத்துல. இது பார்த்தீங்கன்னா, அயோத்தி மன்னன் தசரதனுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா குழந்தை இருக்காது. அப்புறம் முனிவர்கள்லாம் சொன்ன மாதிரி யாகம் நடத்தி அதோட பலனா பார்த்தீங்கன்னா, 4 குழந்தை பிறக்கும். 4மே பையன். ஒ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமன், 2வது பரதன், 3வது இலக்குவன், 4வது சத்ருக்கண்ணன். இவங்க 4 பேரும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வனவாசம் போறது, அப்புறம் ராமன் அவங்களுக்கு சீதாவ கல்யாணம் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே இதில உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சீதைய அவங்கள கடத்துறது, அப்புறம் ஃபைட்டிங் அந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். அததான் நம்ம இப்ப பார்த்துட்டுருக்கோம். ராமாயணம் 2மே இதில இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது என்னது ராமாயண கதை சொல்லணும்னா நெறைய இருக்கும். உங்களுக்கு இதில கொஞ்சமா சொல்லி நான் முடிச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, கும்பகர்ணன் எவ்வளோ கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டாங்கல்ல, அதுதான். அந்த ஸ்டோரி இங்க இருக்கு. அப்புறம் இது போரிடுறது, அந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கு. விபூஷணா, அப்புறம் இது சீதா அவங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அயோத்தியால இருந்து வெளியில போறது, அவங்கள வரவேற்கிறது, அது எல்லாமே இருக்கும். இந்த விளாக் வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ, அவ்வளோ சொல்லி முடிச்சுட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சிவன் சாமி தான் இருக்காங்க. நெறைய இடத்துல அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துல இருக்கிறது, அது எல்லாமே இருக்கும். இங்கேயும் சிவன் தான் இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னும் நெறைய இருக்கு. அது நான் உங்களுக்கு அடுத்த விளாக்ல வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.